பெண்கள் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக தமிழக அரசிற்கு முதற்கட்டமாக மத்திய அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மத்திய குழுவும் இன்றைக்கு ஆய்வு செய்வதற்கு தமிழகம் வந்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு அவர்களுடைய ஆய்வறிக்கைக்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட நிதிகள் வரும் அப்படிங்கிறது தான் பொதுவான புரிதல். பட் முதற்கட்டமாக இந்த 944 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கின்றார். ரமேஷ், விரிவான தகவல்கள். வங்கக்கடலில் உருவான செஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசு உடனடியாக 2000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என தமிழக முதல்வர் கடந்த வாரம் மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த நிலையில்தான் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு நிவாரண பணிகளுக்கு உதவும் விதமாக சுமார் 944.80 கோடியை மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்காக விடுவித்து மத்திய உள்துறை அமைச்சகம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி இந்த சேத நிலவரங்களை ஆய்வு செய்ய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு செய்வதற்கு மத்திய குழு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அந்த குழு ஆய்வு செய்து அவர்கள் அறிக்கக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து கூடுதல் நிவாரண நிதி வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் சுமார் 28 மாநிலங்களுக்கு 21,718.716 கோடி இந்த மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு மத்திய அரசின் பங்காக முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டு இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய செய்தி என்பது ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு மத்திய அரசின் பங்காக 944 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி ரமேஷ், கூடுதல் விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.